திருப்பூர்ல கொடூரமா எஸ்எஸ்ஐ ஒருத்தரை வெட்டி கொலை பண்ண விஷயம் இப்போ வரைக்கும் யாராலையுமே டைஜஸ்டே பண்ணிக்க முடியல. என்னதான் கவர்மெண்ட் சைட்ல இருந்து 1 கோடி ரூபாய் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் அது மட்டும் போதுமான்னு கேட்டா கிடையாதுல்ல. ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் கன்ஃபார்மா தேவைதானே. இதை நோக்கி அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சரை பார்த்து 2 நச்சன் கேள்வி ஒண்ணு கேட்கிறாரு. இதெல்லாம் நியாயமா அப்படிங்கறத பத்தி விலாவரியா டீடைல்டா ஒரு 3 பக்கம் வரைக்கும் அறிக்கையா ரெடி பண்ணி கேள்விகள் தமிழகத்துல இருக்கிற ஒரு மக்கள், ஒரு கிராமத்துல அடிப்பட்டமான ஒரு மக்களா இருந்தாலும், ஒரு சிட்டிக்குள்ள ஒரு பெரிய ஆட்களான ஒரு மக்களா இருந்தாலும், யாரா இருந்தாலும் எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிற எல்லா கேள்விகளையும் அண்ணாமலை அவர்கள் நேருக்கு நேர் காட்டிட்டு இருக்காரு, கேட்டுட்டு இருக்காரு. பட் இதற்கான பதில் திமுகவினர் என்ன கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இப்ப வரைக்கும் தெரியாத ஒரு விஷயமாவே இருக்கு. சோ இப்ப நம்ம அவர் என்ன பேசினாரு, என்ன நடந்துச்சு அப்படிங்கறத டீட்டெயிலா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ணாமலை கேட்ட கேள்வி, வெட்டி படுகொலை பண்றது அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா தூக்கு தண்டனையோ இல்லைன்னா என்ன ஜெயில் தண்டனையோ ஏதாவது ஒரு தண்டனை இருக்கும். போலீசார் கன்ஃபார்மா நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க, புடிச்சு ஜெயில போடுவாங்க. இதற்கான தண்டனை இருக்கு அப்படிங்கறத 100க்கு 100% தெரிஞ்ச அவன் மீறியும் இந்த விஷயம், மீறியும் இந்த கொலை, மீறியும் இந்த வெட்டு குத்து அப்படிங்கிறத பண்றான்னா அவனுடைய மனசுல அந்த ஒரு தைரியமோ, அவனுக்கு ஒரு தூண்டுகோலா இருக்கிற ஒரு விஷயமோ, அவன் எல்லாமே தெரிஞ்சும் இதை பண்றானா ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறாரு. ஏன் நம்மளுக்கும் கேட்கணும்னு தோணுது இல்ல. கன்ஃபார்மா எல்லாருக்குமே தெரியும் அந்த ஒரு நபர் அவர் மது போதையில இருந்திருக்காரு. ஸோ அவருக்கே தெரியாமன்னு கிடையாது, போதையின் காரணமா இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ இதை கொஞ்சம் டீட்டெயில்டாவே அண்ணாமலை கேட்டிருக்காரு. இன்னும் கொஞ்சம் டெப்தா பார்ப்போமா. திருப்பூர் மாவட்டம் உடுமலைக்கு கிட்ட குடிமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு பக்கத்துல சிக்கனாத்தூர் அப்படிங்கிற ஒரு கிராமம். ஓகேவா, இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா திமுக எம்எல்ஏ மடத்துக்குளத்தை சார்ந்தவருடைய மனோகரன் அப்படிங்கிறவருக்கு ஒரு பெரிய தென்னந்தோப்பு இருந்திருக்கு. அந்த ஒரு தென்னந்தோப்புல நிறைய நபர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ரொம்ப விசுவாசியா ரொம்ப வருட காலமா வேலை பார்த்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மூர்த்தி அப்படிங்கிற இந்த ஒரு நபர், இவர் தான் இப்போ அந்த அக்யூஸ்ட், அதாவது அப்பா. ஓகேவா, அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டைக்கு மூலமா தானே இவர் போனாரு. இதுல அப்பாவா இருக்கிற இந்த நபர் தான் மூர்த்தி. சோ இவருக்கு 2 பசங்க இருக்காங்க, தங்கப்பாண்டி, இன்னொருத்தர் மணிகண்டன் அப்படின்னு சொல்லப்படுற 2 பசங்க. எப்பவுமே மூர்த்தி கூட தங்கப்பாண்டி அப்படிங்கிற இந்த தங்கமான பையன் தான் கூடயே இருப்பாப்லையா. எப்பவுமே சண்டை, 2 பேரும் என்ன நடந்துச்சுனாலும் சண்டை, 2 பேருக்கும் வாய்வாதம், சண்டை முத்தல் அப்படிங்கிறது போய்கிட்டு தான் இருக்கும் போல. அது இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் தெரிஞ்சுக்கிறது இல்லை, ஏன்னா எப்பவுமே இருக்கிறது தானே அப்படின்னு விட்டுறாங்க. ஒரு நாள் ரொம்ப 2 பேருக்கும் வாக்குவாதம் அதிகமாகுது. அப்பாவையே என்ன பண்றான், தங்கப்பாண்டி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஸோ கூடயே மணிகண்டனும் வரான். மணிகண்டன் தங்கப்பாண்டி 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, அப்பாவை தாக்குறாங்க. அவங்க அப்பாவுக்கு உடம்பெல்லாம் காயம், ரத்தம் அப்படின்னு சொல்லி இருக்கு. இதை பார்த்த உடனே அங்க இருந்த நபர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, பதறி அடிச்சுட்டு போலீஸாருக்கு கால் பண்றாங்க. 100க்கு ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் போலீஸ்ல இருந்து கேக்குறாங்க, இப்ப யாரு இருக்கீங்க, யாராச்சும் போய் அங்க போய் விசிட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரோந்துல இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எஸ்எஸ்ஐ இவர் தான் இருக்காரு, சண்முகவேல் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, சண்முகவேல அந்த பிளேஸ்க்கு நீங்க போய் விசிட் பண்ணுங்க, அப்பாவுக்கும் பையனுக்கும் அங்க ஒரு தகராறு நடந்துட்டு இருக்கு, இதை போய் நீங்க என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் தான், இதன் மூலமா தான் எஸ்எஸ்ஐ சண்முகவேல் அவர்கள் ஸ்பாட்டுக்கு போறாரு. சண்முகவேல் தனியா தான் போனாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அழகுராஜா அப்படிங்கிற இன்னொரு நபரை கூப்பிட்டுக்கிட்டு, அதாவது லைக் டிரைவ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு அங்க போறாரு. என்னப்பாச்சு, என்ன பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போதுதான் அங்க மூர்த்திக்கும் தங்கப்பாண்டிக்கும் சண்டை நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள் தெரியுது. அவங்கள பார்த்துட்டு, டே என்ன இப்படி அடிச்சுட்டு இருக்கீங்க, எதுக்கு இவ்வளவு சண்டை அப்படின்னு சொல்லும் போது, ஆல்ரெடி அவரு மது போதையில, 2 பேருமே மது போதையா இல்ல வேற ஏதாவது போதையான்னு தெரியல, அட்லாஸ்ட் 2 பேரும் சம போதையில இருக்காங்க. இதை பார்த்துட்டு கேள்விகள் கேட்டுட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கான ஒரு திக்கணமே இல்லாம வளர்கிட்டு, நீங்க யாரு என்ன கேட்கறதுக்கு, நீ யார், பெரிய இவங்களா அவங்களான்ற மாதிரி விவாதங்கள் அங்க அதிகமாவே போயிட்டு இருந்துச்சான். சோ இது ஸ்டில் டெவலப் ஆகும்போது இவர் என்ன பண்ணிருக்காரு, இப்போ ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும் போது போலீஸார் பொதுவாவே அதை ஆதாரமா மாத்துவாங்க இல்லையா, போட்டோஸ் எடுத்து இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காகவே போட்டோஸ் எடுப்பாங்க. அந்த வகையில எஸ்எஸ்ஐ சண்முகவேல் அவர்கள் அங்க நடந்த அந்த சம்பவத்தை போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாரு. அவர் போட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ண உடனே ஐயோ போச்சு, இதுக்கப்புறம் நம்மள ஏதாவது பண்ணிருவாங்க, போலீஸ்ல போய் காமிச்சா விஷயம் வேற மாதிரி போயிடும், இது நம்ம பெருசா வளர்க்க கூடாது அப்படிங்கிறதுனால அண்ணனும் தம்பியும் சேர்ந்து என்ன பண்றாங்க, இவர் போட்டோ எடுக்க விடக்கூடாது, நம்மள ஏதாச்சும் மாட்டி விட்டு நம்மள பிரச்சனையில மாட்டி
விட்டுருவான்னு நினைச்சானுங்களே தவிர இவ்வளோ பெரிய தப்பு பண்ணா இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு கூட யோசிக்க முடியலங்கிற மாதிரி தான் அங்க நடந்த சம்பவம். என்ன பண்றாங்க, இவங்களுக்கு 32 வயசு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா சண்முகவேல் அவர்களுக்கு 52 வயது ஆகுது. அவரை பின்தொடர்ந்து கொஞ்சம் அதிகமாவே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வாக்குவாதம் இவங்க 2 பேருக்குள்ளேயும் நடக்கிற அந்த ஒரு டிபேட்ஸ் என்ன ஆகுதுன்னா அட்டாக் பண்ற அளவுக்கு மாறுது. சரி, இதுக்கு மேல வந்து அவ்வளவுதான், இதுக்கு மேல வந்து டைம் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு, நம்ம இங்க இருந்து கிளம்புனா மட்டும்தான் தப்பிக்க முடியும் அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க 2 போலீஸுமே. ஓகேவா, ஒன்னு எஸ்ஐ சண்முகவேலும் இன்னொன்னு அழகுராஜா. இவர் என்ன பண்றாரு, இவர் ஒரு புறம் ஓடுறாரு அண்ட் இவங்க 2 பேரையுமே தான் இவங்க துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் எஸ்கேப் ஆயிடுறாரு. எஸ்கேப் ஆகி ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு பக்கத்துல இருந்து அந்த ஒரு ஊர் சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்க போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவரு அங்க சேர்ந்துட்டாரு. சேர்ந்து கிட்டத்தட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாரு. அதுலயும் முக்கியமா இந்த வெட்டு குத்து நடக்கிறது அப்படிங்கறதையும் பார்த்துட்டு தான் அழகுராஜா போயிருக்கிறாரும். போயிட்டு இங்க நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ இவனுங்க என்ன பண்றானுங்க, 2 பேரும் துரத்திட்டு போயிட்டு எஸ்ஐ சண்முகவேலை அட்டாக் பண்ணிருக்காங்க. பயங்கரமா கத்தியால குத்தி வெட்டி ரொம்ப படுகாயம் பண்ண வச்சு ரொம்ப மோசமான முறையில தான் அவங்க கொலையும் பண்ணிட்டு இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க, அப்பா பசங்க அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து ஒன்னா தலைமறைவாயிட்டாங்க. எவ்வளவு மோசமான விஷயம், எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். ஒரு போலீஸ் வராங்கன்னா பொதுவாகவே போலீஸை பார்த்தா எல்லாருமே பயப்படுவோம் தானே. பயம் என்ன தீபிகான்னு கேட்டீங்கன்னா, ஒரு மரியாதை கலந்த ஒரு பயம். வராங்க, நம்மளுக்கு வந்து வராங்க அப்படிங்கும் போது ஒரு டிஸ்டன்ஸை நம்ம ஷுவரா மெயின்டைன் பண்ணுவோம் இல்லையா. வராங்க, இந்த பிரச்சனைக்கு அவங்க சார்ட் அவுட் கொடுப்பாங்க ஒரு நம்பிக்கையின் பேர்ல. அவங்கனாவே ஒரு மரியாதை எல்லாருக்கும் இருக்கும். இல்ல அப்படிலாம் நீங்க சொன்னாலும் உங்களோட உள் மனசுல உங்களுக்கு தெரியும் இருக்குமா இல்லையான்னு. சோ அவங்கள பார்க்கும் போது நம்மளுக்கு இருக்கிற நேரத்துல சார் இப்படி நடந்துச்சு சார் அப்படி நடந்துச்சு சார் அப்படின்னு சொல்லி ஒரு டிபேட்டுக்கு கொண்டு போகாம அவரையே போய் நீ அடிச்சு சாகடிக்கணும்னு நினைச்சிருக்கேன்னா எவ்வளவு கேவலமான ஒரு புத்தி இருக்கும். போலீசார் வந்து ஒரு தரப்புல போலீசார் மேல நிறைய கஷ்டம் மன கஷ்டங்கள் பாரு, அஜித்குமார் அப்படிலாம் அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் அந்த போலீஸாரை மட்டும் நினைச்சா மீதம் இருக்கிற நிறைய பேர் நல்லது செய்யறதுக்கும் நம்மளுக்காக வேலை செய்யறதுக்கு எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கான மைண்ட் ப்ரெஷர் அப்படின்னா சின்னதெல்லாம் கிடையாது. ஈவன் என்னுடைய ஃபேமிலிலயும் இருக்காங்க போலீஸார்லாம். ஸோ அவங்களுக்கு தூக்கம் கிடையாது, கரெக்டான டைமுக்கு தூங்க முடியாது. நம்மளுக்கு இருக்குல்ல 1 நாள் 2 நாள் லீவு, அது ஷோரா அவங்களுக்கு கிடையவே கிடையாது. எப்பவுமே 24 ஹவர்ஸ்மே ஒரு ப்ரெஷர்ல இருக்கிற மாதிரி. வேலை முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் அடுத்த நாள் மார்னிங் தான் வேலைன்னு கிடையாதுல்ல அவங்களுடைய லைஃப். எப்போ வேணா கால் வரும், எப்போ வேணா எழுத அவங்க கிளம்பணும். இந்த மாதிரி நிறைய கிரிட்டேரியாஸ் அவங்க ஃபாலோ பண்றாங்க. நிறைய டென்ஷன் அவங்களுக்கு இருக்கும். கரெக்ட், ஆப்வியஸா அவங்க எல்லாம் அவ்வளோ விஷயத்த ஃபேஸ் பண்றவங்களா தான் இருக்காங்க. அண்ட் இந்த விஷயத்துல அண்ணாமலை அவர்கள் கேட்கிற ஒரு பிரச்சனை கேள்விகள் அப்படின்னும் போது இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சு எந்த துணிச்சலோட அவன் வேலை பார்க்கறான்னு உங்களுக்கு புரியுதா? போதை தான் முக்கியமான ஒரு காரணம். நீங்க வந்து எங்க பார்த்தாலும் வருமானம் வரும் அப்படிங்கறதுனால கடைக்கு கடை வீதிக்கு வீதி அப்படின்னு எல்லா இடத்துலயும் ஓபன் பண்ணி வச்சுட்டு எங்க வேணாலும் பிளெக்சிபிளா யாராலையும் எக்ஸஸ் பண்ணி வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வாங்குறாங்க, யூஸ் பண்றாங்க. அதனுடைய விளைவுகள் என்னன்றதை பார்க்க முடியுதா? ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு பாட்டி 80 வயசுக்கு கிளவிய வந்துட்டு ரேப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது போதையில தான். ஸோ இந்த மாதிரி போதை அப்படிங்கிற ஒரு வார்த்தையினால இந்த செயலினால எவ்வளவு பேர் இதனால கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு புரியுதா அப்படிங்கறத ஸ்டாலின் அவர்களை நோக்கி இந்த கேள்வியை கேட்கிறாரு. ஏன் அவர்கிட்ட அப்படின்னா, இந்த சட்டம் ஒழுங்கு அப்படிங்கறத சீரமைக்கணும்னா அது அவருடைய கையில தான் இருக்கு. உங்களுடைய கவர்மெண்ட்ல உங்க கூடயே வேலை பார்க்குற நபர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலை வருது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது நீங்க என்னன்றதை கவனிங்க. அதுவும் இதுதான் பிரச்சனைன்னு சொல்லாம இதற்கான ஒரு தீர்வையும் அவர் சொல்றாரு. இதனுடைய தீர்வு என்ன? பற்றாக்குறை, வேலையில காவலர்கள் பற்றாக்குறை. இவங்களுக்கான வேலையை இவங்க மட்டும்தான் பிரஷரோட செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இதுக்கு நீங்க கூடுதலா எல்லாரையுமே வந்து நியமிக்கணும். நிறைய காவலர்கள் புது ஆட்களை எடுங்க. ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகணும்னா அந்த 10 பேர் போனாதான் அந்த இடத்துல கரெக்டா இருக்கும். அந்த வேலையை ஒருத்தவங்களோ இல்ல 2 பேர் மட்டுமே பார்த்தா போதவே போதாது. சோ யாருக்கு எத்தனை நபர்கள் வேணுமோ அவங்க எல்லாரையும் எடுத்துட்டு போயிட்டு இங்க கரெக்டா அங்க வச்சீங்கன்னா மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை அண்ணாமலை எடுத்து புரியும் வகையில நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. சோ காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா நமக்கு எங்க பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிற இந்த விஷயத்த கவர்மெண்ட் தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி 3 பக்க அறிக்கையை அவர் வெளியிட்டிருந்தாரு. அண்ட் முன்பகை எதுவுமே இல்லாம இந்த மாதிரி ஒரு வெட்டுக்குத்து நடக்குது அப்படின்னா தெரிஞ்சும் தெரியாமையும் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா போதையினால இவங்க இன்னும் என்ன மாதிரியான விஷயங்களை பேசுவாங்க அப்படின்னு பல விஷயங்களை தெளிவுபட நிறைய விஷயங்களை கேட்டிருக்காரு. சோ ஃபர்ஸ்ட் திங் அவர் கேட்டது, யார் இந்த தைரியத்தை கொடுத்தது? இந்த விஷயம் இப்படி நடக்கும்னு தெரிஞ்சு எல்லாமே தெரிஞ்சு இவ்வளவு அளவுக்கு ஒரு எஃபர்ட் போடுறோம்னா அது யார் கொடுத்த தைரியம்? இந்த அரசாங்கம் கொடுத்தது தானே அப்படிங்கிறதும். மது போதையை ஒழிப்பீங்களா? இவ்வளவு அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆயிருக்கு, தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. இதுக்கு காரணம் மது போதை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இதோட இம்பாக்ட் என்ன, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி, மொத்தம் 2 கேள்வியை நச்சுன்னு வச்சிருக்காரு. பட் திமுகவினர் இதற்கான ஒரு பதில் என்ன கொடுக்க போறாங்க பேக் ஃபயர் அப்படிங்கிறது
தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் எல்லாருக்குமே ஒரு ரெக்வெஸ்ட், நிறைய பேர் நம்மளுடைய வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் ஸ்டில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு 70% வரைக்கும் பார்க்குறீங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ப்ளீஸ் ஏதாவது நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம போடுற வீடியோஸ்க்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் எந்துவாக ஒர்க் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ணாமலை அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கத்தக்கது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.